வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய முற்போக்கான போராட்டங்கள் பல இருக்குது. அதில் இளைஞர்கள் ஈர்க்கப்படக்கூடிய போராட்டம் என்பது பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் என்பது இருக்குது. அது பல தமிழ்நாட்டில் தாங்க தொடங்கும். உதாரணத்துக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்தியை எதிர்த்த போராட்டம் இளைஞர்களுடைய போராட்டம். அது தமிழ்நாட்டில் இருந்தாங்க தொடங்கிச்சு. நக்சலைட்டு போராட்டம், நக்சல்பாரிகளாக இளைஞர்கள் எழுச்சி பெறக்கூடிய அந்த போராட்டம் தமிழ்நாட்டிலேருந்து அது தொடங்கிச்சு நான் சொல்ல மாட்டேன். அது இந்தியா முழுக்க தொடங்கின ஒரு போராட்டம். பட்டு அதுக்கு ஒரு தமிழ்நாட்டு குணம் என்பது உண்டு. எல்லாமே தமிழ்நாட்டை கொஞ்சம் மையப்படுத்தி வரும். பல போராட்டங்கள் தமிழ்நாட்டை மையப்படுத்தி வரும். இப்போ இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு கோரிக்கைன்னு வச்சிங்கன்னா அது தமிழ்நாட்டை மையப்படுத்தி தான் வரும். இடஒதுக்கீடு அது 69% இடஒதுக்கீடு வரைக்கும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி தான் வரும். ரைட்டுங்களா? இப்போது நீட்டுக்கு எதிராக அகில இந்திய அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. அவங்க தர்மேந்திர பிரதான் என்கிற மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க எதுலேருந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அவங்க முழுக்க அந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கு, நீட்டு முறைகேடுகளில் ஏற்பட்ட பின்னடைவு அந்த விஷயங்கள்லேருந்து வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை. ஆனால் நீட்டு விஷயத்தில் இவங்க தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணோம் அப்படின்றத ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு தான் இப்போ அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீட்டு விஷயத்தில் முழுக்க அதை விட பெரிய கோரிக்கையாகன நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு போராடுற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. கேரளா கிடையாதுங்க. கேரளா நீட்டை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி ரிசர்வேஷனில் முன்னேறிய வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற அந்த 10% கேரள கம்யூனிஸ்டுகளும் கேரளாவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதோ, அதே மாதிரி நீட்டை ஏற்றுக்கிட்ட மாநிலம் கேரளா, நீட்டை ஏற்றுக்கிட்ட மாநிலம் கர்நாடகா, நீட்டை ஏற்றுக்கிட்ட மாநிலம் தெலுங்கானா, நீட்டை ஏற்றுக்கிட்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லி வரைக்கும். இப்போது நீட்டில் மோசடி நடக்குது, அந்த நீட்டில் சரியான ரிசல்ட்டு வரல, அதனால இந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால அவங்க நீட்டை எதிர்த்து போராடுறாங்க. எப்படி இந்தி திணிப்பை எதிர்த்த ஒரு போராட்டத்துக்கு அப்போது கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலைகளில் இந்தி படிச்சிருந்தால் தான் அரசு வேலை அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அந்த பீரியடில் அமைஞ்சது இளைஞர்களை களத்துள்ள இறக்கிச்சோ, அதே மாதிரி நீட்டு தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் தான் இப்போ போராட்டத்துக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஈடுபட வச்சுருக்கு. எதிர்த்து குரல் கொடுக்குறவங்களை எல்லாரையுமே காக்ரோச்சுகள், கருப்பாம்பூச்சிகள் அப்படின்னு நீதிபதி சொன்னதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு கட்சியாக மாற்றி அதுக்கு ஒரு கோரிக்கையாக நீட்டு முறைகேடுகள் அந்த டைமில் வர அதில் கையில் எடுக்கிறாங்க. இப்போ நமக்கு அனிதாலேருந்து பல பேர் தமிழகத்தில் நீட்டுக்காக செத்து போயிருக்காங்க. ரைட்டுங்களா? நம்மளுடைய நீட்டு தேவை என்பது வேற. உண்மையிலேயே இந்த போராட்டம் எங்கேருந்து மையம் கொண்டு ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மையம் கொண்டு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் சர்க்கார் முழுக்க பாஜகவுக்கு பயந்த சர்க்காராக அவங்க இந்த விஷயத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை முழுசாக அடக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஏமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் இன்றைக்கி அவங்க பேச்சுவார்த்தைக்கு நட்டாவோட சந்தித்து பேசியிருக்காங்க. பாஜகவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவோட சந்தித்து பேசியிருக்காங்க. பேசிட்டு ராகுல் காந்தி
அந்த போராட்டக்காரர்கள் மீது வந்து அந்த சைக்கிள் பால் வச்சு சுட்டிருக்காங்க. பெல்லட்ஸ் யூஸ் பண்ணி சுட்டிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க இன்டர்ன் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து படைப்பிரிவுகளை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து உண்மையாகவே சுட போகிறோம் அப்படின்றது வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஆனால் இவங்க வந்து எங்களுடைய டிமாண்டு வந்து தர்மேந்திர பிரதான் அவரோட ராஜினாமாவுக்கு குறைவாக வந்து நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த போராட்டம் தமிழகத்தை மையப்படுத்தி தான் நடந்திருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்றது வந்து எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த சம்சுதீன் அப்படின்றவர்கிட்ட கேட்டோம். 3 நாளாக நாங்கள் போராடுறோங்க. பல இடங்களில் வந்து எங்களுக்கு பர்மிஷனே தரல. பாலன் இல்லத்தில் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தாங்க. அங்கே வந்து நாங்கள் உட்காந்து போராட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல இடங்களில் வந்து தமிழ்நாடு முழுக்கவே எங்களுக்கு வந்து பல இடங்களில் பர்மிஷன் தரல. நாங்கள் இது பற்றி இன்டெலிஜென்ஸ் ஐஜி அஸ்ரா கார்க் கிட்ட பேசுகிறோம். அவரும் வந்து பல எஸ்பிக்கள் கிட்ட பேசுகிறாரு. பல எஸ்பிக்கள் வந்து அங்கே ஆனாலும் பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அஸ்ரா கார்க்கை மீறி வந்து எதுவுமே காவல்துறையில் நடக்காது. அஸ்ரா கார்க்கு தான் ஆளின் ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த அஸ்ரா கார்க்கே வந்து எங்களுடைய போராட்டத்துக்கு பல மாவட்டங்களில் பர்மிஷன் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே வந்து இப்போ கிடைக்கல. எங்களை வந்து போலீஸ் வந்து தாக்குது. சென்னையில் 6 பேரை அடித்து மோசமான நிலையில் அவங்க வந்து 6 பேர் வந்து ஆஸ்பத்திரியில் சென்னையில் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்லலாம் எங்களை அடித்ததில் ஒரு 3 பேர் இருக்காங்க. முதல்ல 9-10 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. இந்த அளவுக்கான நிலவரம் தான் வந்து சென்னை தமிழகம் முழுக்க வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா விஜய் அரசு வந்து பயப்படுது. டோட்டலாக பயப்படுது. எங்கே வந்து இந்த போராட்டம் வந்து பாஜகவுக்கு எதிரான போராட்டமாக மாறிட போகுது, அதில் வந்து பல விளைவுகள் ஏற்பட்டுற போகுது அப்படின்னு பயப்படுது. அதனால தான் இவங்க வந்து முதல்ல வந்து கவர்னர் மாளிகையில் வந்து இந்த மாணவர்கள் போராடினப்போ இவங்க தாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்களாக தாக்கப்படுறாங்க. இங்கே கல்லூரி ஒன்று இருக்குது வட சென்னையில். அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மிருகத்தனமாக நடந்துக்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டரு அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க வெளியிலேருந்து போகிறாங்க. எஸ்எஃப்ஐன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து போகிறாங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களையே தாக்கக்கூடிய வைபவம் என்பது அங்கே பெரிய அளவுக்கு நடக்குது. இவங்க கேட்டேன் நான் அந்த மாணவர் தலைவர்கிட்ட, நீங்கள் ஏதாவது பீச்சில் வந்து போராட்டம் நடத்தணும்னு விரும்புனீங்களா, ஜல்லிக்கட்டு மாதிரி அப்படின்னு கேட்டேன். சார் நாங்கள் பீச்சிலெல்லாம் போராட்டம் நடத்தணும்னு விரும்பலை சார். எங்களுக்கு வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் தான் சார் நாங்கள் போராட்டம் நடத்தணும்னு சொல்கிறோம். அதற்கான அனுமதி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது சார். இவங்க பயப்படுறாங்க சார் அப்படின்றார். உண்மையிலேயே என்னன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா, இந்த நடிகர்கள் கம் அரசியல்வாதிகளாக வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜய் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து போலீஸை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. போலீஸை வச்சு தான் மிரட்டுவாங்க. ஏன்னா இவங்க சொன்னால் வந்து இம்மிடியேட்டாக கேட்கக்கூடிய அடியாள் வந்து போலீஸ் தான். யூனிஃபார்ம்டு அடியாள் வந்து போலீஸ் தான். அது வந்து இவங்க பெரிய அளவுக்கு அவங்கள வச்சு தான் விளையாடுவாங்க. நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்தீங்கன்னாலும் போலீஸோட அட்டகாசம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். அது வந்து வீரப்பன் ஆப்ரேஷனில் வந்து முழுக்க பொதுமக்களை கபலீகரம் பண்ணுறது வந்து போலீஸ் வந்து தேவாரம் தலைமையில் பெரிய அளவுக்கு நடந்தது. அதே தேவாரம் தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நக்சலைட்டுகளை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 4000 தோழர்களை கண்ணுக்கு நேராக சுட்டுக்கொண்டு என்கவுண்டர்னு சுட்டுக்கொண்டு, அந்த காலத்துலலாம் போலி என்கவுண்டரு
மனித உரிமை மீறல் இந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு 4000, 5000 தோழர்கள வேலூர்ல, தர்மபுரியில எல்லா இடத்துலயும் சுட்டு கொன்னு, அப்பு, பாலன் இன்னைக்கும் அந்த நினைவிடங்கள் இருக்கு. இப்போ கூட லேட்டஸ்ட்டா நாங்க கூட ஒண்ணு பண்ணோம். ரவீந்திரன் ஒரு தோழர வந்து சுட்டுக் கொன்னு, அவர வந்து சென்னையில கொண்டு வந்து அவர வந்து அடக்கம் பண்ணோம். டிஎஸ்எஸ் மணி, நானு எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட மனித உரிமைகள் மீறல் வந்து எம்ஜிஆர் பீரியட்லயும் நடந்தது, ஜெயலலிதா பீரியட்லயும் நடந்தது. அ அந்த மக்கள் வந்து பரிதவிச்ச விஷயங்கள் என்பது நடந்தது. இது எல்லாமே பெருசா ஓடுங்க. இவங்க வந்து அ உண்மையான போராட்ட களம் எதுன்னா, இந்த நீட் விஷயத்தில தமிழ்நாடு தான் இருக்கணும். தமிழ்நாட்டில இருந்தா போராட்டங்கள் உருவாகணும். போராட்டங்கள் வலுப்பெறணும். ஆனா, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பின்தங்கி இருக்கு. தமிழ்நாட்டில போராடினா அடிக்கிறாங்க. ரைட்டா? இதுவரைக்கும் ஒரு 10 பேர் அடிபட்டு மாணவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில வந்து அடிக்கிற வேலை வந்து இங்க நடக்குது. அப்போ அடிக்கிற வேலை எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அனிதா வந்து நீட்டால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணத போய் பார்த்தவர் வந்து விஜய். இவர் வந்து அனிதாவ போய் பார்த்த விஜய் வந்து இன்னைக்கு வேற விஜய். ரைட்டுங்களா? அது நல்ல வாய், இது நார வாய். இது வந்து வேற விஜய் இன்னைக்கு. இவர் வந்து மத்திய அரசுக்கு பயந்த விஜய். மத்திய அரசு போராட பர்மிஷன் குடுக்க மாட்டேன்து. போலீஸ்காரங்கள விட்டு அடிக்குது. போலீஸ்காரங்கள வந்து போலீஸ்காரங்க வந்து எஸ்எஃப்ஐ தோழர்கள அடிக்கிறத வந்து நம்ம எஸ்எஃப்ஐ தோழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் யார் வீட்டு பிள்ளைகளோ, அதுங்க வந்து கொடி ஏந்திக்கின்னு எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐன்னு வந்து நின்னு இந்த நீட் விஷயத்துக்கு எதிரா கரப்பான்பூச்சி கட்சி வந்து போராட்டம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அத வந்து பெருசா ஹைலைட் பண்ணி, அவங்க வந்து நின்னு போராடும்போது அடிக்கிறாங்க. அடி பிச்சை எடுக்குது போலீஸு. சர்றா மாரியே பிச்சை எடுக்குது. இவங்க வந்து விஜயோட கொஞ்சி குழாவி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இந்த பசங்க அடி வாங்குறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுடைய ரத்தத்துக்கும், அடிக்கும், வலிக்கும் யார் பதில் சொல்றது? சண்முகம் பதில் சொல்வாரா? இல்ல வீரபாண்டியன் பதில் சொல்வாரா? அந்த அளவுக்கு அடியும், உதையும் விழுது. அப்போ விஜய் அரசு வந்து இந்த போராட்டங்கள பார்த்து பயப்படுது. ஏன்னா, இது பிஜேபிக்கு எதிரான போராட்டம். பிஜேபி ஆட்சி வந்துருன்னு தானே சார் நீங்க போய் விஜய ஆதரிச்சீங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு எதிரான போராட்டத்துலனா, போலீஸ வுட்டு விஜய் அரசு அடிக்கிறதுக்கா நீங்க வந்து விஜய ஆதரிக்கிறீங்க? அப்படின்ற கேள்வி வந்து இங்க பெருசா எழுந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு கம்யூனிஸ்டுகள் கிட்ட பதில் இல்லங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அப்புறம் மற்ற செய்திகள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து சரண்டர் ஆக மாட்டாரு, பயப்படுவாரு, போவாரு, வருவாருலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி போய் நேரடியா போய் சரண்டர் ஆயிருக்காரு 1. ரைட்டுங்களா? அதே மாரி ஸ்டாலின் வந்து இடைத்தேர்தல்ல போட்டி போடுறதுக்காக இடத்த தேடிக்கிட்டு இருக்காரு அவரு. கரூர்ல போட்டி போடலாமா? திருச்சியில கிழக்குல போட்டி போடலாமான்ற மாரி ஒரு டிஸ்கஷன்ல, கரூர்ல நீங்க நில்லுங்க, நான் உங்கள ஜெயிக்க வைக்கிறேன். எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு செந்தில் பாலாஜி. அவர் பேச்ச கேட்டு கரூர்ல நிக்கலாமா? அப்படின்ற மாரி ஒரு முக்கியமான சிந்தனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கொளத்தூர்ல வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சேகர் பாபு வந்து கடைசியில பார்த்துக்காம கைவிட்டுட்டார். பார்த்துக்கிறேன்ற மாரி நடிச்சுட்டு ஏமாத்திட்டார். கைவிட்டுட்டார் சேகர் பாபு. ஆனா, அந்த அனுபவத்த வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து ஏற்கனவே ஒரு அனுபவம் பட்டாச்சு. இன்னொரு தடவ போய் அனுபவம் பண்ணணுமா? அது தோத்தா மறுபடியும் அசிங்கமாகும் அப்படின்றது வந்து அவர் வந்து யோசிச்சு திங்க் பண்ணி, திருச்சி நமக்கு செட் ஆகுமா? இல்ல கரூர் செட் ஆகுமா? அப்படின்ற மாரி பெரிய இது போது. நீங்க வந்து அசெம்பிளிக்கு வரணும். அப்பதான் இது நல்லாயிருக்கும். உங்களுடைய பிரசன்ஸ் இருந்தா தான் அசெம்பிளி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ரோக் தெரியுது. இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கானுங்க. இவனுங்க மத்தியில நீங்க அசெம்பிளிக்கு வந்தீங்கன்னா, உங்கள அசிங்கப்படுத்திருவானுங்க. நீங்க வராமலே உங்களுக்கு வந்து எங்க அப்பாவ காணோம், எங்க அப்பாவ காணோம்னு சீன் போடுறாரு விஜய். நீங்க மறுபடியும் வந்தீங்கன்னா, அந்த சீன்லாம் அதிகமாகும். அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு
சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொன்ன ஸ்டாலின் வந்து, "யோவ் நான் அரசியல்வாதியா? நான் மெச்சூர்டான அரசியல்வாதி. நான் வந்து வர வரலன்னா பயந்து ஓடிட்டேன்னு தான் சொல்லுவானுங்க. ஆனா நான் வர்றதில இவங்க போடுற சீனுக்கெல்லாமா பயந்து ஓட முடியும் நம்மளால? அதெல்லாம் சந்திக்கலாம்யா" அப்படின்ற மாரி ஒரு உற்சாகத்தோட சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் வர இடைத்தேர்தல்ல வந்து அவர் போட்டி போடுறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா மீண்டும் களத்தில் ஸ்டாலின் அப்படின்ற மாரி ஒரு சீன் வந்து உருவாகிட்டு இருக்கு திமுகல. அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன். ஜனநாயகன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து பொம்பளைங்களுக்கே பிடிக்கலையாம். ரைட்டா? இதுவரைக்கும் 500 க்ரோர்ஸ்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்த எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 500 க்ரோர்ஸ் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா, அது வந்து சுத்தமா தேறல. பெண்களுக்கே சுத்தமா பிடிக்கல. 150 கோடி கூட அது வந்து வசூல் பண்ணாது அப்படின்ற மாரி தான் இருக்கக்கூடிய நிலவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை. அண்ணாமலை மேலே வந்து பிஜேபியே வந்து அண்ணாமலை இப்போ என்ன நியூஸ் வருது, அண்ணாமலை வந்து விரைவில் கட்சி ஆரம்பிக்க போறாரு, வரப்போறாரு அப்படின்ற மாரி செய்திகள் வந்து அவரே பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா, அண்ணாமலை மேலே வந்து சுமார் 300 கோடிக்கு பிஜேபி ஃபண்டையே வந்து அவர் திருடிட்டார் அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்போ தயாராகிட்டு இருக்கு. அந்த தயாராகிற குற்றச்சாட்டை ஒட்டி அவர் வந்து பிஜேபியுடைய விசாரணைக்கு ஆளாக நேரிடும் அப்படின்ற மாரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு 300 கோடி. இன்னொரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 150 கோடி. சட்டமன்ற தேர்தலில் இவர் எப்படி தோக்க வச்சாரு, தோக்கடிச்சாரு, பணத்தை எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைக்கு எதிராக எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இதில் வந்து மாட்டப் போறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே விஜய் ஆட்சியில் வந்து மணல் அள்ளுறது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போது ஏற்கனவே வந்து கன்னிப்புத்தூர் பக்கத்தில் மதுரை வாசல்னு ஒரு பகுதியில் குவாரி ஓப்பன் பண்ணுறத வந்து நம்ம படங்கள் வந்து நமக்கு கிடைச்சிது. ரைட்டுங்களா? ஆனால் இப்போது வந்து அது இன்னும் அதுக்கு வந்து அந்த குவாரிக்கு வந்து அஃபிஷியல் பர்மிஷன் வந்து கிடைக்கல அப்படின்றாங்க. ஆனால் அஃபிஷியல் பர்மிஷன் வந்து இப்போ எதுக்கு கிடைக்குதுன்னா, விஷ்ணு ரெட்டிக்கு நெருக்கமான ஆந்திராவை சேர்ந்த ராவ் குரூப் வந்து தச்சூர் கூட்ரோடு பக்கத்தில் ஒரு அந்த எக்ஸ்டென்ஷன் வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மணல் வந்து அள்ளுறதுக்கு எல்லா இடத்துலையும் பர்மிஷன் கொடுத்து ஏரிகள் அந்த திருவள்ளூர் பகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையும் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. அனைத்து ஏரிகளிலும் இவங்க வந்து மணல் அள்ளுறாங்க. இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீட் தேர்வுக்கு கதாநாயகனாக இருக்க வேண்டிய தமிழ்நாடு விஜய் ஆட்சி வந்ததுனால இன்றைக்கி ஓரங்கட்டப்பட்டு நிற்கிது. நீட்டுக்கு எதிராக போராடினா அந்த மாணவர்கள் வந்து தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டாலின் இடைத்தேர்தலில் போட்டி போடுறார் அப்படின்றது 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகுறாரு. 4வது முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை மேலே பாஜக பாயப்போகுது, வழக்கு தொடுக்க போகுதுன்றது. 5வது விஷயம் மணல் குவாரி வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த விஜய் ஆட்சியில். நம்ம விஷ்ணு ரெட்டி தயாராகிட்டுருக்கார் அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை முக்கியமானது வந்து இந்த நீட் போராட்டத்தில் மத்திய அரசை பகைச்சிக்க வேணான்னு பயந்து நடுங்கிறாரு அண்ணன் விஜய் அப்படின்றத நாம் பதிவு பண்ணி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.